வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு நாள் இனிது, கோள் இனிது, நல்லது தான் இனிது, கிரகங்களுடைய தன்மை இனிது என்று நன்மையாகவே எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையும் இனியாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தினம் நல்ல நேரங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை சார்ந்தவருக்கும் இனிமையாக இருக்குமா என்று பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் சிறப்பு பதிவாக மணி அடித்து சாமி கும்பிடுவதா அப்படின்னு இருக்குது. பொதுவாக கோயிலில் மட்டும்தானே சார் மணி அடிப்பாங்க அப்படின்னு. இந்த முன்னோர்கள் பல சூட்சமத்தை வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம ஒரு நெருக்கடியான வாழ்வில் இல்லாட்டினாலும் கூட வருங்காலத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருப்போம். அப்போ யோகா தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாட்டினா கூட ஓசை மூலயமாக சரி பண்ணலாம், அந்த ஓசை இனிமையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஆனந்தவர் ஏதோ சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? இப்போ கூட சைனீஸில் ஒரு பாத்திரத்தில் ஒரு உரலை வச்சு உரசும் பொழுது அந்த மணியினுடைய ஓசை நம்ம உடம்பை குணப்படுத்துதுங்கிறத இப்போ அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் காலையில் பரபரப்பாக இருக்கும் பொழுது பூஜை இதில் மணி அடித்து சாமி கும்பிடும்போது அந்த நாத மணி நம்மளுடைய நாதத்தை சரி பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வேலையை ஒரே கூர் நோக்கி சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. இது விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் பகவானுக்கு நான் பேசக்கூடியது, நான் செய்யக்கூடிய செயல் பகவானுக்கு போய் சென்று சேரணுமேங்கிறதுக்காக தான் அந்த மணிக்கு இருக்கக்கூடிய இதுக்கு பேர் நாக்குன்னு பேர் வச்சாங்க. மணி கடவுளிடம் பேசுமா. ஆக எல்லோரும் தன்னால் முடிஞ்ச ஒரு சிறு மணியாவது அடித்து பகவானுக்கு தீபாரணையோ அல்லது ஊதுபத்தியோ காமிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் மகத்தான வாழ்க்கை கிடைக்கும். மணி அடித்து சாமி கும்பிட்டால். இன்றைய ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு மாலைக்கு மேல் பொருளாதார வரவு உண்டு. இன்றைய தினம் புகழ், உங்களை எல்லோரும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை உண்டு. இன்றைக்கி மகிழ்ச்சி பெருகும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி சந்தோஷம் கூடக்கூடிய நாள். நெடுநாட்களாக வாயு சம்பந்தப்பட்டது அல்லது உடல் உபாதைகள், ஒரு சில பேர்த்துக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த தொந்தரவுல இருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய தன்மை, இப்படி எண்ணற்ற நற்பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் தெரிகிறது. ஸோ மேசராசிகர்கள் இன்றைய தினம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுவது மேலும் சிறப்பு கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதம், ஆனந்தம், மகிழ்ச்சி. உங்களை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களாம் தேடி வலிக்க பேசுவாங்க. நீங்கள் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் தண்ணி எடுத்து கொடுக்கணும், இப்படி எண்ணற்ற விசேஷங்கள் கொடுத்தாலும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் என்பதற்காக ஏற்கனவே பல விஷயங்கள் பற்றிருந்த நீங்கள் இப்போது மகிழ்ச்சி பெருகுதே அப்படிங்கிறக்க எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. எதையும் கணவரிடம் கேட்டு அல்லது கணவன் மனைவியிடம் கேட்டு எல்லாரும் உதவி அல்லது தெய்வ அனுகூலங்களுக்கு எல்லா வேலையும் செய்தாலும் கூட சிந்தித்து செயல்படுவது, தன்னால் முடிஞ்சதை மட்டும் செயல்படுவது, பிறருக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் போகும் பொழுது போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது, குறிப்பாக ரிஷபராசி பெண்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது, இதெல்லாம் நன்மை பயக்கும். இதில் இடர்பாடர்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த பெனால்ட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வண்டி வாகனத்தை இயக்கும் பொழுது மட்டும். மீதி எல்லாமே சுப பலனை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்குது. இன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு சாத்வீகமான தன்மையை கொடுக்கும். மிதன ராசி நேயர்களே, மகத்துவம் பொருந்திய நீங்கள், பிறரை மகிழ்ச்சியாக வைக்க இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சியற்ற தன்மையில் இருக்கிறீங்களே, ஏதோ மன வருத்தத்திலே இந்த மாதம் இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து இருந்துச்சு தான் சொல்கிறவங்களுக்கு இன்னுமே மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடியது. திடீர்னு வெளிநாட்டுக்கு கிளம்பக்கூடிய அமைப்பு, பொருளாதார அபிவிருத்தி,
காரிய சித்தி ஏற்படுறதுக்கு இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கால் வலிகளில் சிறு சிறு சிரமங்கள் இருப்பதுக்கும் சிறு பொருட்களை தொலைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தையாரோடு ஏற்பட்டவுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுக்கு நிறையா பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை மதிக்காமல் இருந்தாங்களே அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்க்குறவங்ககிட்டலாம் உஷ்ணமாக பேசுகிறத விட்டுட்டு நடப்பது நன்மைக்கு எல்லாம் பகவான் செயல் என்று விட்டுட்டு உங்களுடைய வழக்கமான பணியை தொடங்கள். வளமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் நீங்கள் பரிக்கல் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், பாதிப்பு இல்லாமல் இருக்கும். கடகராசி நேயர்களே, காரியங்கள் அனுகூலம் பெற்றிருந்தாலும் திடீர் எதிலையாவது ஒன்று நின்றுது சார் அப்படின்னு டென்ஷன் ஆகி கொண்டு இருக்கிறீங்களா? அடிக்கடி நெஞ்சு அடைக்கிற மாதிரி அல்லது கேசட்டிக் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கலங்க வேண்டியதில்லை. நடை உடை பயிற்சிகளை மேற்கொள்வதும் யோகா தியானம் போன்ற விஷயங்களை பண்ணுவதும் தானாக மருந்து மாத்திரை எடுக்காமல் இருப்பதுமே உத்தமம் என்பதை உணரக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் தெரியுது. கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார உறவு உண்டு. பிள்ளைகள் தன்னுடைய பெத்த பேச்சை கேட்கும். பழைய சொத்து பொத்து வச்சிருந்த வில்லங்கள் இருந்தால் அந்த வில்லங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இன்றைக்கி பகல் பொழுது வந்து நடக்க இருக்கிறதுனால இனி எல்லாமே ஆனந்தமே. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சந்திர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை நிகழ்த்தி பண்ணும். சிம்மராசி நேயர்களே, உடல்நிலையில் முன்னேற்றங்களை கொடுத்து மனநிலையில் முன்னேற்றங்களை கொடுத்தாலும் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் இருக்கிறதுனால் சமீப காலமாக சில உடல் உபாதைகள் இருந்ததும் அது போக அலைஞ்சு போன நீங்கள் சிறிது காலத்துக்கு கால சூழ பருவ மாற்றையும் உங்களுடைய வயது காரணமாகவும் உங்களுடைய கிரகநிலை காரணமாகவும் போதுமான முக்கியமான விஷயத்துக்கு போனால் போதும், மீதியெல்லாம் போதுமான ஓய்வில் இருப்பது, உட்கார்ந்த இடத்திலிருந்து சில வேலைகள் செய்வது, எல்லாத்தையும் அரவணைத்து செய்வது, கடும் சொல்லை உபயோகப்படுத்தாமல் இருப்பது, சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதே உத்தமம் என்பதை உணர்த்தக்கூட கிரகநிலைகள் இன்றையிலிருந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காமல் இருந்தது செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குறைக்கும் என்பதையும் இந்த இடத்துல நினைவு கூற இருக்கிறது. மாரியம்மன் வழிபாடு மகத்தான ஒரு தன்மையை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, காரிய சித்தி மாலைக்கு மேல் ஏற்படும். பொருளாதார அபிவிருத்தி உண்டு. திடீர் பொருளாதார வரவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் இருப்பது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆண்களாக இருந்தால் சைனஸ் இன்ஃபெக்ஸ் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், பெண்களாக இருந்தால் ஜஸ்ட் வலி அல்லது கால் வலி சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருப்பது கூடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடியது நன்மை பயக்கும். சகோதர விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பலவிதமான சிக்கல்களை தாங்கள் ஏற்படுத்தினீங்களோ இல்லையோ, சிக்கல் உங்களை தேடி வருதோ இல்லையோ, சிக்கலை தீர்ப்பதற்கு சிங்கார வேலனை வழிபாடு பண்ணுங்கள். சிக்கலற்ற வாழ்க்கை இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. துளாராசி நேயர்களே, துளாராசினருக்கு நன்மையும் பேரும் புகழும் இருக்குது. பொருளாதாரம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் மனசை இலசுவாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்னை மீனாட்சியை நினைத்து மனமுருகி வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மாலை நேரம் சென்று வாருங்கள். வளமான வாழ்க்கை உண்டு. உறவினர்களுடைய உதவி உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. பொருளாதார அபிவிருத்தி உண்டு. பலவித எண்ணற்ற விஷயங்களில் ஏற்றமும் முன்னேற்றமும் காணக்கூடிய நீங்கள் படிப்படியாக உட்கார்ந்த இடத்துல தொழில் பார்க்க வைப்பான் உங்களுடைய கடவுள் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள்னால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. துளாராசிக்காரர்கள் புத்தியமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய துலுக்க நாச்சியார் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் துடைப்பாள். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தான் கொண்டாட்டம் போங்க. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். திடீர் பொருளாதார அபிவிருத்தி உண்டு. நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். குலதெய்வ வழிபாடை கூட்டுறதுக்கு பிளான் போடுவீங்க. பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. கணவர் திடீர்னு பரிசு பொருள் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். திடீர்னு உங்களுக்கு சந்தோஷத்தில் பிபி கூட ஏறலாம். அவ்வளோ நன்மை நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை. இனி வரும் மாதங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் படப்படப்பும் வேகத்தையும் குறைக்கணும். ஆசனவாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருப்பதால் எதுலையும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும். பிரத்யோகமாக
இந்த பெண்கள்லாம் ஆடி மாதம் வழிபடக்கூடிய ஔவை சாமி வழிபாடுகளை நினச்சி வழிபாடு பண்ணுறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள உகந்த நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். திடீர் பொருளாதாரம் ஒன்றும் நினச்சதெல்லாம் உங்கள் நடக்குங்க கண்ணு முன்னாடி என்று சொல்வதற்கு என்னங்க, இன்றைய நாளில் இருந்து இனி வரும் மாதங்களில் ஒவ்வொன்றாக படிப்படியாக நடக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் ஒரு செயலை சட்டு நடக்காட்டினாலும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கலைன்னு புலம்பி கொண்டு இருக்கிறவங்க எதிர்பாராத திருப்பு முனையை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள்லாம் நீங்கும். ஒரு சில தீட்டுகள் கோளாறுகள் இருந்தாலும் இனி வருங்காலங்களில் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது உத்தமம் என்பதை நினைவில் இருங்க. குலதெய்வத்தையும் குருவையும் அனுதினமும் வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய நட்பு ரீதியாகவோ அல்லது உங்களுக்கு குருவாக இருக்கிறவருடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய கர்மா பலனை நீக்குவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பலனிலே சொல்லியிருக்கிறேன். குரு வழிபாடே சிறப்பான வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வகைகள் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மீதி எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது இனி 2-3 நாளுக்கு நன்மை பயக்கும். ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் கோராக்கி சித்தர் வழிபாடு உங்களை குறையில்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு காலையில் சுணக்கமும் தயக்கமும் ஏற்படும். உடல் சோர்வு தன்மையை ஏற்படுத்தும். மனதில் இருந்தக்கூடிய இது போக இப்போ உடல் ஒத்துழைக்காத ஒரு தன்மையாக இருக்கும். 2 நாளைக்கு ஓய்வு தேவை. மனதை குழப்பிக்க வேணாம். ஸோ சளி சம்பந்தப்பட்ட உபாதைகளால் பாதிக்கப்பட்டு அதனால் உடல் சோர்வுடக்கூடிய தன்மையாக இருக்குது. இருந்தாலும் இது உங்களை உடம்புல பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. சற்று ஓய்வுக்கு பின்னாடியே சரியாகும். சிறு மருத்துவ ஆலோசனையும் ஓய்வுமே தேவையை தவிர வேறு ஒன்றும் பயப்படுவதற்கு இல்லை. இனி வருங்காலங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய தினம் உணவு விஷயத்திலையும் சற்று கவனம் தேவை. காரசாரமான உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். ஸோ மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் வழிபாடு சாதகமாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் மௌனமாக இருந்து உங்களை மனதால் பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணாலே காரியங்கள் சித்தி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதோட குரு கடாட்சகன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான குருவுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு காணிக்கையோ வஸ்திரமோ கொடுக்கும் பொழுது, நான் இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் எப்படியா சார் அப்படின்னா, அதை செய்யும் பொழுது உங்களுடைய பாவமும் தோஷமும் முழுசாக நிவர்த்தியாகுது. ஒரு குருவை இப்போ எல்லாம் கிட்ட நெருங்கிட்டீங்க 99%. உங்களுடைய கர்மாவை ஒரு குருக்கிட்ட தானம் கொடுங்க. முழுவதுமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அந்த குருக்கு என்ன பிடிக்குது, காப்பினா காப்பி, டீனா டீ, என்ன குடிக்கிறதோ சொல்லி ஆசுவாசப்படுத்துங்கள். அந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய கெடுபசங்களை குரு பார்த்து கொள்வார். உங்களுடைய தொழில் வளம் பெருகும். உங்களுடைய பேச்சு எல்லோரும் கேட்கப்படுவார்கள். உங்களுடைய பொருளாதார வளம் பெருகும். நீங்கள் சீரும் சிறப்பாக அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழப்படுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. ராகு கேது வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, காலையில் சுணக்கமாக இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி பெருகும். திடீர் விருந்தினர் வருகை உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி உண்டு. வண்டி வாகனங்கள் பழுது நீக்கப்பட்டிருக்கும். தாயார் வழி உறவு கணவருடைய கணவருடைய உறவு முறையிலிருந்து பொருளாதார வளர்ச்சி அல்லது அவர்களுடைய அனுகிரகமான பேச்சு நாடி உங்களை பேசக்கூடிய அமைப்பு, காதலன் கணவன் மனைவியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கலங்குவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை. காரிய சித்தி ஏற்படுத்தக்கூடிய நன்னாளாக திகழ்கிறது. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மையை கொடுக்கும். ஆக 12 ராசி நேயர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது, வெற்றி வரக்கூடியதாக இருந்தாலும் அந்த வெற்றி நிரந்தரமாகட்டும், அந்த பொருளாதாரம் நிரந்தரமாகட்டும் என்று சொல்லி இன்றைய தினம் அந்த நவகிரகங்களையும் வணங்கி இனி வரக்கூடிய நாளைய தினமும் நவகிரகங்களும் கடவுளுடைய அருளால் எல்லாமே நன்மை பயக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.